வீட்டில் யாரும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனகாவும் கனகாவோடைய அம்மா தேவியும் வந்து ஆலிமேல் அடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா மனோஜுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. அச்சோ, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? அதான் பணத்தை கொடுத்துட்டாங்க, மற்ற எல்லாத்துக்குமே பேசி முடிச்சுட்டு வந்தாச்சே, இப்போ இதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்காங்க. எதையாவது உளறிட்டாங்கன்னா அவ்வளோதான், அம்மா நம்மளை உண்டுலேன் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஷோரூமுக்கு வந்து இருந்து உங்களுக்கு பொருள்லாம் நான் வந்து இன்னைக்கு கொரியர் பண்ணி விட்றேன். உங்களுக்கு என்னடா ஏதோ லெட்டர் கொரியர் பண்ணுற மாதிரி சொல்கிற? அதை அப்புறம் ஃபர்னிச்சர்லாம் நீ கொரியர் பண்ணி விடுவேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லைம்மா, பதட்டத்தில் ஏதோ உழையிட்டு இருக்கிற, திடீர்னு கஸ்டமர் வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியலம்மா. உங்களுக்கு நேற்றே நான் வந்து பில் பண்ணிட்டேங்க, இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்றேங்க, டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க, நீங்கள் கிளம்புங்க, எதுங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு டே இது அவங்க அன்றைக்கி நம்ம கோயிலில் பார்த்தோம்ல அவங்க தானே இவங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஜோசிகர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க இங்கே கனகா. அப்போ வந்து அண்ணாமலை முத்து எல்லாருமே வராங்க. என்னடா அது உடனே வந்து ஹஸ்பண்ட் சொல்லி பிடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து நல்லா இருக்கீங்களா, மீனா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா? அது சரி, வீடு வீடாக பூ கொடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்து ரவி ஸ்ருதி எல்லாத்துக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைகை பண்ணுறாங்க. என்ன மனோஜ், நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அங்கே கனகா அப்படி வந்து தெளிவாக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. என்னது இப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து கையை பிடிச்சா இப்போ தெளிவாக நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இல்லை கனகா நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ ஹஸ்பண்ட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறாங்க. என்னவ தெளிவாக பேசுகிறாளே, இன்ன வரைக்கும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க மாப்பிள்ளை இவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களை கல்யாணம் பண்ணோம், ஆனால் இப்போ காலையில் எந்திரிச்சிலேருந்தே தெளிவாயிட்டா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒத்த கால் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமல் எங்கள் அம்மா எப்படியோ உங்களை கம்பல் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்கள், ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் சுத்தமாக விருப்பமே கிடையாது. எனக்கு உங்களை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணலாம்னு நினச்சேன், உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க, இந்தாங்க நீங்கள் கட்டின தாலின்னு சொல்லிட்டு டக்குன்னு கழுத்துலேருந்து தாலியை கழட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, என்னங்க உங்கள் பொண்ணுக்கு மனநல சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ சரியாயிடுச்சுன்னு வேறு சொன்னீங்க, இப்போ என்னென்னா திடீர்னு இப்படி வந்துட்டு டகால்னு கழுத்துலேருந்து தாலியை கழட்டி இந்த பொண்ணு கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் என் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னங்க உங்கள் பொண்ணோட சேர்ந்து உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கனகா பேசுகிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவுக்கு சந்தேகம் வருது. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாமல் நான் ஒரு மாதிரி இருந்தப்போ இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு பணம் காசெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க, ஏன்னா நான் மனநல பாதிக்கப்பட்டனால என்னை யாரும் கல்யாணம் பண்ணக்கு முன் வர மாட்டாங்கல்ல, இவர் ஓகேன்னு சொல்லியிருந்துக்கிறாரு, ஆனால் இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் கேஸ் கூட இன்னும் வந்து முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இப்படியெல்லாம் இவரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணி ஏற்றுப்பேன், அது மட்டும் இல்லாமல் அது தெரியாதனமாக ஏதோ நடந்துருச்சு, இனிமேல் இந்த கல்யாணத்தில் என்னால் ஏற்றுக்கிட்டு இவரோடலாம் வாழ முடியாது, அம்மா கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல மறந்துட்டேன் மனோஜ், எங்கள் அம்மா ஒரு 10 லட்சம் உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் அப்படி தலை சுற்றுது. என்னங்க என்னென்னமோ சொல்கிறான், உன் பையன் தானே, நீ தானே வாய்க்கு புத்திசாலி அறிவாளி அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரவி வந்துட்டு, டேய் நேற்று ஒரு 5 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்க, எனக்கு நம்பிக்கையான ஆள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தியாடா, அது இவங்க தானாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க ரவி, இவன் நாங்கள் கொடுத்த பணம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேங்க, அதான் என் பொண்ணு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் பொண்ணு தான் ஏதோ தெரியாமல் சின்ன வயசு பொண்ணு ஏதோ சொல்கிறானா, அதனால் இப்போ தான் உங்கள் பொண்ணுக்கு சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன என் பையனோடய சேர்ந்து வாழலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெல்ட்டி அடித்த வாக்கில் விஜயா பேசுகிறாங்க. என்னங்க மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு கோயிலை வச்சு அப்படி பேசிட்டு இருந்தீங்க உங்கள் பையன்கிட்ட, அதெல்லாத்தையும் நான் கேட்க தானே செஞ்சேன், இப்போ உடனே வந்துட்டு வசதி வாய்ப்பு இருக்குது, என் பொண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு ஏற்றுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையும் திட்டுறாங்க. அப்பா வந்துட்டு உடனே முத்து வந்துட்டு, அப்பா எத்தனை வேலை பார்த்துருக்கான் பாருங்கப்பா, என்னென்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா வந்துட்டு, டேய் நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொன்னேன், நீ வந்து அந்த உன் ஃப்ரெண்டு சொன்னப்போயே இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தெளிஞ்சோடனே இனிமேல் உங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி சும்மா என்னமோ போடுற மாதிரி போட்டு போகுது, என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாம எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ நான் வந்து எப்படி பணத்தை கொடுக்க முடியும், இவங்க 10 லட்ச ரூபா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு, அதான் 5 லட்ச ரூபா கையில் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, அந்த 5 லட்ச ரூபா கொடுங்க, மீதியை ஷோரூம் போனதுக்கப்புறம் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஓகேங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு வந்தீங்க 10 நிமிஷத்தில் எல்லா டீலையும் முடிஞ்சுன்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து முத்து சிரிக்கிறாரு. டே என்னமோ புத்திசாலி அப்படி இப்படி 5 லட்ச ரூபா பரட்டுறதுன்னா 5 கோடி ரூபா கூட என்னால் பரட்ட முடியும்
அப்படி இப்படின்னு என்னென்னமோ சீன் போட்டு நேற்று ஓவராக பேசிகிட்டு இருந்தேன். இதானடா அந்த விஷயம், என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கிற? பார்லர் அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உன்னை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு வச்சுக்கோ, அது ஜென்மத்துக்கு நீ வெளியே வர முடியாது, பிஸ்னஸ் மேனாகிற ஒன்றுமே ஆக முடியாது, நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே விஜயான்ட்டு, டேய் தேவையில்லாமல் வந்துட்டு அவனை மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்ன பண்ணாலும் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரவியும் திட்டுறாரு. இதை பார்த்துட்டு உடனே வந்துட்டு, இங்கே பாருங்கள் இனிமேல் இதுவும் கிடையாது, இந்த கல்யாணமே வந்துட்டு லீகலாக எதுவுமே நடக்கல, இல்லை ஒரு இதுக்காக தான் நடந்தது, கடவுள் புண்ணியத்தில் என் பொண்ணுக்கு சரியாயிடுச்சு, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, சரிங்களா, எனக்கு பணத்தை மட்டும் திரும்ப கொடுத்துருங்க, அந்த 5 லட்சம் மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே விஜயா வந்துட்டு, அந்த 5 லட்சம் எப்படிங்க கொடுக்க முடியும், என் பையனை நம்ப வச்சு இப்போ மறுபடியும் தாலி கட்டினதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அந்த பணமெல்லாம் சரியாக போச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து அந்த கட்டல் கடை தானே வச்சுருந்தான், போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தடுக்கிறாரு. நான் சொல்கிறது கேட்பே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாரு. அதுக்கடுத்து வந்துட்டு முத்து பணத்தை எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. மீதி 5 லட்சத்தை நான் ஷோரூம் வந்தப்போ வந்து வாங்கிக்கிறேங்க, அப்புறமேல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்னடா அதெல்லாம் என்ன வேலை பார்த்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை செவனியாக அடிக்கிறாரு. நீ திருந்தவே மாட்டியாடா, எப்போ பார்த்தாலும் குறுக்கு வழியில் பணத்தை வாங்குறது, சம்பாதிக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாற்றிக்கிறதோ உனக்கு வேலையாடா. இந்நேரம் வந்துட்டு இந்த ரோகிணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஏன்னா எப்போ உன்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்துருக்கோம், ஏன்டா உனக்கு அறிவே கிடையாதடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லைப்பா இவங்க தான் தாலி கட்டின அடுத்த செகண்டே பணம் கொடுக்குறோம், நாங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கல, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பணத்தை கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீ பண்ணது கரெக்டாக தப்புன்னுலாம் உனக்கு தோணல, பணம் வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு மட்டும் தான் உனக்கு தோணுது இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயான்ட்டு, டேய் அவங்ககிட்ட போய் மறுபடியும் பேசிட்டா, அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு லட்சணமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி இதுக்கு முன்னாடியே வந்துட்டு மனசு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தாம் தும்னு கூச்சிங்க, இப்போ அந்த பொண்ணுக்கு தெளிவும் ஆயிடுச்சு, பணம் வரப்போகுது அப்படிங்கிறனோட உடனே போய் பேசி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில, நீங்களே உங்களுடைய மதிப்பை கெடுத்துக்கிறீங்க ஆண்டி, வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா இங்கே ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணி வந்ததை பார்த்தோன்னா மனோஜ் வந்துட்டு, அம்மா பணம் கொடுக்கணுமேம்மா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரோகிணி போயிட்டு ஈவினிங்காக வந்துடுறியா, உனக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு. அப்போ பணம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தானே மனோஜ் நீங்கள் கால் பண்ணீங்க, நீங்கள் கால் பண்ணங்கிறது நாங்கள் வந்தேன், என்ன ஈவினிங் வாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு நான் 5-6 மணி நேரம் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பொறுமையாக தான் இருந்துகிட்ருக்கேன், நீங்கள் தான் வர சொன்னீங்க வந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு, ஈவினிங்குள்ளே எப்படி நீ பணத்தை ரெடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க விஜயா கிட்ட. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, இவளை வந்து எப்படியாவது வெட்டி விடுறதுக்கு தலையை அடமானம் வச்சாவது நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் உனக்கு இன்னும் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது மனோஜ், நீ நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம டைவர்ஸில் பேப்பரில் சைன் போட்டால் நீ யாரோ நான் யாரோ, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானான்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பிடுறாங்க. என்னடா அவளுக்கு ரொம்ப பெரிய இருக்கு, இதே இல்லை போல இருக்குது, வந்தால் கையெழுத்து போட முடியாது, சாயந்தரமானா மறுபடியும் உங்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அவளை பற்றி ஏதாவது நினச்சி பேசினேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, நம்ம மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ அண்ணாமலை மனோஜ் தனியாக கூப்பிட்றாங்க. டேய் உனக்கு ரோகிணியோட சேர்ந்து வாழணும்னு மனசுக்குள்ளே இருக்குதாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அது வந்து உண்மை என்னமோ மனசுக்குள்ளே என்ன படுதோ அதை சொல்லுடா, என்கிட்ட சொல்கிறக்கு என்னடா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா தான் ஏதாவது மனசுக்குள்ளே ஏதாவது வச்சுட்டு கேட்டுட்ருப்பா, நான் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் நான் பொதுவாக தான் பார்ப்பேன், பணம் காசுக்காகலாம் நான் வந்து எதையும் நான் கேட்கல, அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டாதான் இல்லைன்னு சொல்லிட, ஆனால் அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே வச்சுருந்த ஆசைனாலும் பிரியத்தினால மட்டும்தானே நிறைய போய் பேசிட்டா, அதனால் உனக்கு எப்படிதான் தோணுது, அவளை பிரிஞ்சனால இருந்துட முடியுமா, எப்படிடா உனக்கு தோணுது, அம்மா மிரட்டுறாங்கிறக்கால சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ரோகிணியோட சேர்ந்து வாழத்தாப்பா ஆசை அப்படின்னு சொல்லிடுறாங்க.